ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விடுங்க. அங்க அத்தை வாய்க்கு வந்தபடி என்னையும் என் குடும்பத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு என்ன இப்படி இழுத்துட்டு வந்தா என்ன அர்த்தம்? எத்தனை நாளைக்கு இங்க நான் பொறுமையா போக முடியும்? சும்மா டிராமான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி டிராமா பண்றதுக்கு அகிலா என்ன முட்டாளா? இல்ல இப்படி டிராமா பண்ணி என் தங்கச்சி வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் முட்டாளா? ஆமா மகா, நீ முட்டாள் தான். அவங்க தான் அந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு உறுதியா இருக்காங்கல்ல. என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் உன்னை அவமானப்படுத்துறாங்கல்ல. அதுக்கப்புறமும் ஒதுங்கி வராம தேடி தேடி போய் அசிங்கப்பட்டு வரானா நீ முட்டாள் தானே? ஆமாங்க, நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க? எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எல்லாரையுமே முட்டாளா பாக்குற உலகம் தானே இது. உங்ககிட்ட இருந்து மட்டும் நான் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அன்பு பாசம்னு பேசினாலே கிரிஞ்சு பூமர்னு சொல்ற இந்த உலகத்துல அத வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கிற என்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் முட்டாள் தான். குடும்பத்துக்காகவும் கூட பிறந்தவங்களுக்காகவும் விட்டு கொடுத்து அவங்களுக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வாழ முடியாதவங்க இந்த சமுதாயத்துக்காக சக மனுஷனுக்காக வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போறாங்க? அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்றீங்களே, அவங்களுக்கு நீங்க என்ன பதில் கொடுத்தீங்க? மத்த எல்லாத்தையும் விடுங்க. என்ன கல்யாணம் பண்ணதால உங்க வாழ்க்கை நாசமா போச்சுன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அதுக்காச்சும் நீங்க பதில் சொல்லணும்ல. எதுவுமே சொல்லாம என்ன இப்படி இழுத்துட்டு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா எதுவும் பேச முடியாத இடத்துல நீ கொண்டு வந்து நிறுத்தி இருக்கன்னு அர்த்தம். மத்தவங்கள விடு. கதிர் கல்யாண விஷயத்துல ஆரம்பத்துல இருந்து தலையிடாத நான் சொன்னேனே, நீ கேட்டியா? என்ன மீறி தானே போன. கதிரோட வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுன்னு நான் சொல்றது புரிஞ்சுக்காம நீங்க பேசும்போது என்னால வேற என்ன பண்ண முடியும்? எல்லா விஷயத்திலயும் என்ன நம்புனீங்கல்ல, இந்த விஷயத்துல என்ன நம்பலையே. ஏய், கதிர் வாழ்க்கைன்னு சொல்லி அகிலா வாழ்க்கைய வீணடிக்க பாக்குற, அது தப்பு இல்லையா? அகிலாவோட வாழ்க்கைய நானா வீணாக்குனேன்? என்ன பேசுறீங்க நீங்க? எல்லாரும் சொல்ற மாதிரி அகிலா சூசைட் பண்ணதுக்கு நான் தான் காரணம் சொல்றீங்களா? ஆமா, நீதான் காரணம். கதிரை எதை பத்தியும் கவலைப்படல. அகிலா வேண்டான்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டான். இதுக்கு மேல அவன் கிட்ட பேசுறதால அகிலாவுக்கும் அவன் மேல இருக்கிற காதலுக்கும் மரியாதை இல்லைன்னு சொன்ன, கேட்டியா? ஆனா கதிர் சொன்னது போய். இருக்கட்டும் மகா, அவ்வளவு பெரிய பொய்ய அத்தனை பேருக்கு நடுவுல சொல்றான்னா அத பத்தி எங்கேயும் யார்கிட்டயும் சொல்ல விரும்பலன்னா சொல்லிதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்துறதுக்கு நீ யாரு? கூட பொறுத்த நானே விட்டுன்னு சொல்றேன். என்ன மீறி போய் அவன் போய் சொல்றான்னு நிரூபிச்சு என்ன சாதிக்க போற? ஆனா கதிர்க்கும் அகிலாவுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீ தப்பான நம்பிக்கை கொடுத்ததாலதான் அகிலா சூசைட் வரைக்கும் போயிருக்கா. சரிங்க, அகிலா என்னாலதான் சூசைட் பண்ண போனான்னு இருக்கட்டும். அகிலா வேண்டான்னு மேக்னாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சவன் எதுக்கு தூக்கு போட போனா? ஏன்னா அவன் மனசுல அகிலா தான் இருக்கா. அவ வேண்டான்னு அவன் மனசார சொல்லல, அவனால சொல்லவும் முடியாது. அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணணும்னு அவன் கூட பிறந்த நீங்க தான் நினைச்சிருக்கணும். ஆனா நீங்க நினைக்கல. நம்மளால ஒரு பொண்ணு சூசைட் பண்ண போயிட்டாளேன்னு பதட்டத்துல கூட கதிர் சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம்ல. இந்த கேள்விய உங்க மனசாட்சி கிட்ட கேளுங்க. அது ஆமான்னு சொல்லுச்சுன்னா அதுக்கப்புறம் மேல பேசலாம். மகா, இது எதுவுமே அகிலா கிட்ட சொல்லாம மறைச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தி அகிலா கல்யாணத்தை நடத்தலான்னு நீ நினைச்ச. ஆனா உன்னை தவிர அதுல யாருக்குமே விருப்பம் இல்ல. உன்னை ஒதுங்கி இருன்னு சொன்ன, அதையும் நீ கேட்கல. அகிலா இந்த வீட்டு மருமகளா வர மாட்டா. அவ கல்யாண விஷயத்துல தலையிட மாட்டேன்னு நீ சொன்ன, அதையும் நீ காப்பாத்தல. ஆனா அகிலா யார் மூலமாவோ தெரிஞ்சுக்கிட்டு நேர்ல வந்துட்டா. இப்ப இதுக்கும் நீதான் காரணம்னு அம்மா பழி போடுறாங்க. உனக்கு இப்பவும் ஒரு வாய்ப்பு தரேன். நீ எல்லாத்தையும் விட்டுட்டு தள்ளி நில்லு. நான் உன் கூட நிக்கிறேன். திரும்பவும் கல்யாணத்தை நிறுத்துவேன்னு கிளம்புனா நான் உனக்கு எதிரா அம்மா பக்கத்துல நிப்பேன். மகா, யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா.